பிரைஸ் அலாட். நல்லா இருக்கீங்களா? பிப்ரவரி மாசம் முதல் நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. 2026 ஜனவரி முழுக்க கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த மாதத்துல கூட கர்த்தர் நமக்கு ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, ஏசாயா எழுதின புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கடைசி 2 வரி இப்படியாய் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க பைபிள்ல. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, இதோ நான் உன்னை மறக்க மாட்டேன். யார் மறந்தாலும், உன்னை சுத்தி இருக்கிற எத்தனை பேர் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை முழுசா வாசிச்சு பார்த்தோம்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு அழகான ஒரு வசனம். இந்த மாதம் ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நான் உனக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் மறக்க மாட்டேன். உன்னை விடுதலை செய்ய நான் மறக்க மாட்டேன். உன்னை பலப்படுத்த நான் மறக்க மாட்டேன். உன்னை போக்கிலும் வரத்திலும் உன்னை பாதுகாக்க நான் மறக்க மாட்டேன். உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன்னு சொன்னனே, நான் மறக்கவே மாட்டேன், அப்படியே செய்வேன்னு சொல்லி இந்த மாசம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்க ஒரு வேளை வியாபாரம் பண்ணலாம், இல்ல வேலைக்காக காத்திருக்கலாம். என்ன காரியமா இருந்தாலும் சரி, நீங்க முறையிட்டு ஜெபம் பண்ணிருக்கீங்கல்ல, உங்க உபவாச ஜெபத்தை இயேசு மறக்கல. நீங்க சிந்தின கண்ணீரை இயேசு கிறிஸ்து மறக்கல. நீங்க ஆண்டவருக்காக ஒரு சில காரியங்களை விட்டு கொடுத்தீங்க பாத்தீங்களா? அந்த காரியத்தை கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் மறக்கவே மாட்டேன். நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்க ஒருவேளை நம்முடைய அன்பை மறந்து போயிருக்கலாம். நம்ம ஒரு சில பேருக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். எவ்வளவு நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவங்களுக்காக என்னென்னமோ செஞ்சிருப்போமே, அவங்களுக்காக என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் விட்டு கொடுத்தேனே, ஆனா என்னை மறந்துட்டாங்களேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அந்த மனுஷர்கள், அந்த உறவுகளை காட்டிலும் எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒரு தெய்வம் மாத்திரமல்ல, அவர் நமக்கு நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு தோழன், நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தாய். அவர் இன்னைக்கு பார்த்து உங்களை சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிந்த ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, ஒரு 4, 5, 6 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு சகோதரன் சகோதரி, அந்த கணவன் மனைவிக்குள்ள விடாம அதிகமா பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேற. இந்த பிரச்சனை நாள்தோறும் வளர்ந்துகிட்டே இருக்கு. எதனால அப்படின்னா, இந்த மது போதை, இந்த மது பிரச்சனைனாலதான் அதிகமான கவலையும் கண்ணீரும் அந்த பெண்ணுக்கு. இதனால என்ன நடக்குது, அவங்க ஒரு நாள் தீக்குளிச்சு இறந்துட்டாங்க. பாருங்க, சின்ன பெண் குழந்தை இருக்கு, ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தீ குளிச்சு இறந்துட்டாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெண் குழந்தை யார் பாத்துக்குவா? கணவரோ எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறவர். இதனால முழு பாதிப்பும் அந்த சின்ன பெண் பிள்ளைக்கு தான். ஆனா ஆண்டவர் பாருங்க, அதே தெருவுல குடியிருக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு தரிசனத்தை